மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. கடந்த ஆண்டுலேயும் பார்த்திங்கன்னா நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அது தொடர்பாக நான் பேசினேன். இந்த ஆண்டு இவங்க நிகழ்ச்சி இன்னொரு நாளில் ஏற்பாடு செய்கிறதா இருந்தது. என்கிட்ட கேட்டப்போ, இல்லை நான் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்காக நிகழ்ச்சியோட நாளை மாற்றிக்கவா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப அராஜகமாக இருக்கும், நீங்கள் நாளெலாம் மாற்றாதீங்க, நீங்கள் நடத்துகிற நாளில் நடத்துங்க, வர்றவங்க வரட்டும், நான் இந்த ஆண்டு முடியலைன்னா அடுத்த ஆண்டு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் வரணும்னு சொல்லி என் ஒரு ஆளுக்காக இந்த நாளையே அவங்க மாற்றிருக்காங்கன்ற அந்த அன்பு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அன்பாக நான் பார்க்குறேன். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அவங்க இந்த ஆண்டு நாங்கள் பேசுகிறதா, அதாவது போன ஆண்டு நிகழ்ச்சி முடிகிறப்பயே நம்ம சித்த மருத்துவத்தை பற்றி பேசிட்டோம், ஆயுர்வேத மருத்துவத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்த ஆண்டு இந்த நவீன மருத்துவத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டார். அது ஏறத்தாழ தலைகீழாக குதிக்கலாமா, நேரடியாக குதிக்கலாமான்ற மாதிரியான ஒரு தலைப்பு. அது அடுத்த ஆண்டு பேசலான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு பேசலான்ட்டு ஒரு நிம்மதியில் இருந்தேன். அந்த நிம்மதி இப்போ இல்லை. அதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க நிலவரம் தெரியும். யார் யாரெல்லாம் உண்மையாக பேசுகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் வழக்க போட்டுறதுன்ற ஒரு முறையை ரொம்ப ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இதை பற்றி பேசுகிறதா இல்லையா? இன்னொன்று நம்மக்கிட்ட கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒரு தலைப்பு எடுத்துகிட்டா அதில் இருக்க உண்மையை பேசி தொலைச்சிடுவோம். அது வேறு சில பேருக்கு ஆகாது இல்லைங்களா? இதில் கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது A1 A2 A3 யாரை கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சகோதரர் பாரிசாலன் அவர்களை கூப்பிட்ருக்குறாங்க. உள்ள ஐயா மணியரசன் அவர்கள் இருக்கிறாங்க, ஐயா மூங்கிலடிகள் ஐயா இருக்கிறாங்க. மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பண்ணுறதை சிறப்பாக பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. இந்த தலைப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா, ஆங்கில மருத்துவம்னா சிறந்ததும்பாங்க, அலோபதி மருந்தில் அது இருக்குது இது இருக்கும்பாங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறையே இல்லைன்னுலாம் பேசுவாங்க. ஆனால் எங்கேயாவது இந்த அலோபதி மருத்துவர்கள் ஒரு மேடை போட்டு இந்த அலோபதி மருத்துவத்தோட வரலாறு பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆங்கிலத்தில் அல்லது தமிழில் அலோபதி மருத்துவத்தினுடைய வரலாறு, இந்த அப்பா அதான் வரலாறு படிச்சுட்டு ஊசி போட்டுக்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊசி ரொம்ப நல்லதுங்க, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்குன்னா, இந்த ஊசியை நான் உளமாற நேசித்து போட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் செத்தாலோ எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுனாலோ என் பரம்பரை நாசமாக போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ டாக்குமெண்ட்டாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஒருபோதும் பொய் சொல்ல முடியாது. அதனால் அவங்க டாக்குமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த கதையை யாராவது ஒருத்தவங்க பேசி ஆகணும்ல. அலோபதி மருத்துவம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிதாக வளரக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்குது. அதையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டருங்களுக்குன்னு கோயில் மட்டும்தான் கட்டலை, விட்டால் கட்டிடுவாங்க. இந்த கொரோனாவுக்கு ஊசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கொரோனா வர்றப்பே கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க இதுக்கு தடுப்பூசி வரணும் அப்படின்ட்டு. ஏன்டா கொரோனாவுக்கு முன்னாடி எவ்வளவோ நோய் ஊசியே கண்டுபிடிக்காமல் இருக்குடா. சளி பிடிக்குது, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் தடுப்பூசி கிடையாதுங்க. எல்லாருக்கும் சளி பிடிக்குது இல்லைங்க, சளி பிடிக்காத யாராவது இருக்கீங்களா? ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி குத்திட்டு நாளிலேருந்து எனக்கு சளி பிடிக்காதுன்னு சொல்ல வேண்டியது தானே? கிடையாது. டெங்கு காய்ச்சல் வருது, நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவத்தை போகிறீங்க, என்ன தராங்க? டெங்கு காய்ச்சலுக்கு ஏதாவது ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இருக்கா? நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ டெங்கு காய்ச்சலுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆங்கில மருத்துவம் இல்லைல்ல. ஒரு ஊசி கண்டுபிடிச்சி டெங்குக்கு குத்த வேண்டியது தானே? எய்ட்ஸ் நோய் ரொம்ப அதிகமாக பரவுதுன்றாங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குன்னு இப்போ போன வாரம் கூட ஒரு செய்தி வந்துச்சுங்க. அப்போ எய்ட்ஸுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் குத்த வேண்டியது தானேங்க? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இருக்குன்றாங்க இல்லைங்களா? ஒரு பெரிய தனி தீவில் என்னென்னமோ நடந்து யார் யாருக்கோ பரவி இருக்குன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஊசி, அவன்கிட்ட இல்லாத காசா குத்தலாம்ல. இது எதுக்குமே ஒரு நல்லா ஊசி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கொரோனாவுக்கு மட்டும் வந்த உடனே இதுக்கு ஊசி கண்டுபிடிப்பேன்டா இல்லைங்களா? அதையும் நம்ம மக்கள் நம்பி ஒரு 65 வயசு ஆள் இந்த ஊசி நல்லா இருக்குன்ட்டு 10 ஊசிக்கு மேலே போட்டிருக்காருங்க. ஒரு ஜெர்மன்காரன் 200 ஊசிக்கு மேலே போட்டிருக்கான். அதான் கின்னஸ் ரெக்கார்டு. என்னென்னா ஊசி போட்டால் நல்லா இருக்குங்க, இன்னும் 2 போடுங்க அப்படின்னு போட்டிருக்கிறான். அப்போது அந்த ஊசி மாத்திரனாலே அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு அறிவு கெட்ட கூட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இது உண்மையிலே நடந்தது. ஒருத்தவங்களுக்கு நோய் அது குணமாகணும்னு சொல்லி மாத்திரை வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 10 ஆண்டுக்கு முன்னாடி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டாங்க.
டாக்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இவங்க எதுக்கு இந்த மாத்திரைலாம் கொடுக்குறீங்கன்றப்போ, உங்களுக்கு நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்களேன்னு டாக்டர்னு சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் சத்து மாத்திரைங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அவங்க பையன் வந்துட்டு உனக்கு குணமாயிட்டுமா, அதாவது தலைவலி குணமாயிட்டு, அப்புறம் தலைவலி மாத்திரை எதுக்குன்னு அது வேணான்றப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஒழிச்சு வச்சுட்டு டெய்லி 2 சத்து மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒரு நாள் வெளியூர் போகணும், அப்போ சத்து மாத்திரையை வந்து அடிக்கடி மறைவாக போட முடியாது இல்லைங்களா, மொத்தமாக தூக்கி 10 மாத்திரை போடுறாங்க. அப்புறம் அவங்களை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஊசி பக்தர்கள், மருந்து காதலர்கள், மாத்திரை நேசர்கள் நிறைந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வந்து நேசிக்கிறீங்களேடா அந்த அலோபதி மருத்துவத்தை, அந்த மருத்துவத்துக்கு ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும்லங்க. வரலாறு இல்லாமல் எப்படி அப்படியே திடீர்னு முளைச்சி வந்துட்டா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அந்த வரலாறை சொல்லுன்னா இவங்களில் யாருக்குமே அந்த வரலாறு தெரியாது. இவர்கள் அலோபதியினுடைய வரலாறு தெரியாத அலோபதி தற்குறிகள், அவ்வளோதான் அவனுங்கெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வழி மருத்துவத்தை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவானுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க நவீன மருத்துவத்தை. அப்போ நீ சரியாக பேச வேண்டியது தானே. இவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நான் பண்ணுறது சரின்னு ஏன் சொல்கிறதுக்கே வரமாட்டேங்குது? சான்றுகள் வச்சு பேசலாம் இல்லைங்களா? இந்த முறையில் நாங்கள் பண்ணுறோம், இதுதான் மருத்துவம். இந்த ஊசி இருக்குது இல்லைங்களா, இந்த ஊசி இப்படி தான் வேலை பார்க்கும், விலைக்கு சொல்லிவிட்டு அப்புறமா ஊசி போடவான்னு கூப்பிடேன். ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்கன்னா, இவங்களுடைய திட்டம் என்னென்னா, இவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக சந்தையை பிடித்து வளரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த அலோபதி கூட்டம் அல்லது நவீன மருத்துவ கூட்டம்னு இருக்குது. இப்போது இந்த அலோபதி மருத்துவத்துக்கு வரலாறுன்னு ஒன்று லேசாவது இருக்கும்ல. ஏன்னா அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, வரலாறுன்னு ஒன்று இருந்து ஆகணும்ல. அப்போ அந்த வரலாறை வந்துட்டு மற்ற மருத்துவர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலோபதி மருத்துவர்கள் கிரேக்கத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிரேக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ தமிழர் நாகரிகத்துலேருந்து கீழடியில் வந்துட்டு எனக்கு பானை ஓடு கிடச்சிருக்குன்னா கிரேக்கத்திலே, ரோமானியத்திலே, ஏன்டா உன் ஊர் ஆந்திராவிலேன்னு சொல்ல வேண்டியது தானே, அந்த தான் ஒன்றும் இல்லையே, அதனால் கிரேக்கத்திலே. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஐரோப்பாவில் இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவில் இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பேச போகிறீங்கன்னா கிரேக்கத்தில் என்ன ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு சொந்த வரலாறு கிடையாது, கிரேக்கத்திலேருந்து தான் அவங்க வரலாற்றை வந்து எடுக்கிறாங்க. இந்த கிரேக்க நாகரிகம், கிரேக்க வரலாறு, கிரேக்க பண்பாடுன்னு ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஈஜியன் தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து தோன்றின நாகரிகம் தான். அதுக்கு முன்னாடி கிரேக்கத்தில் வந்துட்டு நிலம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள், ஆனால் நாகரிகமோ பண்பாடோ அறிவு வளர்ச்சியோ பெருசாக இல்லை. அப்போ இந்த ஈஜியன் தீவில் முதல்ல ஒரு நாகரிகம் தோன்றுது. அந்த நாகரிகத்துக்கு மினோவன் நாகரிகம் அப்படின்னு பேர், மினோவன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே இருக்கும். அந்த மினோவன் நாகரிகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம பெண்கள் எப்படி வந்துட்டு பாவாடை தாவணி போட்டிருப்பாங்களோ, ஏறத்தால் அதற்கு இணையான உடை வந்துட்டு அந்த மினோவன் நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அணிந்திருந்தார்கள். மினோவன் நாகரிக ஓவியங்களில் போர் தொடர்பான ஓவியங்களே கிடையாது. மக்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எப்படி இயற்கையை ரசிக்கிறாங்க, எப்படி இயற்கையோடு வாழ்கிறாங்கன்ற ஓவியங்கள் நிறைய இருக்கும். அதனால் ஐயா ஒரிசாபால் அவர்கள் மினோவன் நாகரிகத்தை மீனவன் நாகரிகம்ன்ற பெயரால் அழைப்பார். அந்த அளவுக்கு தமிழக நாகரிகத்தினோட ரொம்ப ஒரு இயைந்து போகக்கூடிய ஒரு நாகரிகமாக மினோவன் நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த மினோவன் நாகரிகத்தை கிரேக்க மக்கள்லாம் காப்பி அடித்து தான் கிரேக்க நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகமே வந்து பெரிய அளவில் உருவாச்சு. இந்த மினோவன் நாகரிகத்தினுடைய இறுதியில் தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னுன்றது நிகழ்து. என்ன நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஹியூமர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹியூமர்னா என்னங்க? நகைச்சுவை அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஹியூமர்னால் நகைச்சுவை கிடையாது. கிரேக்க மொழியில் ஹியூமர் அப்படின்னா சாறு அப்படின்னு அர்த்தம். பழச்சாறு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஜூஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஜூஸுக்கு இணையான ஒரு கிரேக்க சொல் தான் ஹியூமர். இப்போது அந்த கிரேக்க நாகரிகத்துக்கும் தமிழக நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ தமிழர் நாகரிகத்தில் சித்த மருத்துவத்தை வந்து எப்படி அடிப்படையில் பிரிப்போம்? ஒரு மனுஷர் வர்றாரு, அவரை என்னன்னு பிரித்து நம்ம மருத்துவம் பார்க்க ஆரம்பிப்போம். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு. ஆயுர்வேதத்தையும் அதை தான் பண்ணுறாங்க, அதை தான் திருடிக்கிட்டாங்க. இப்போ வாதம் பித்தம் கபம்னு இருக்குல்ல, அது மூன்றும் மனித உடலில் திரவமாக தான் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உடலில் திரவங்கள் இருக்கின்றன, அந்த திரவங்கள் கூடுவது குறைவதை கொண்டு தான் மனிதர்களுக்கு வந்துட்டு நோய் வர்றதும் ஆரோக்கியமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களுக்கு
அவங்க கிரேக்க மொழியிலேருந்து ஹியூமர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய மருத்துவ முறையினுடைய அடிப்படை தோற்றுவாயே இருக்குது. அப்படி பார்க்குறப்போ முதலாக இந்த கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு வந்து திருக்குறள்லேயே பார்த்தா தெரியும், 95வது அதிகாரம் மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்லுவாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் மேலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மிக முக்கியமானது வந்துட்டு வாதம் பித்தம் கபம்னு 3ன்னு பிரிச்சிட்டோம். கிரேக்கர்களுக்கு உடம்புல வந்துட்டு ஏதோ இருக்குது, அது வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு திரவ வடிவத்தில் இருக்குன்னு தெரியும், ஆனால் எத்தனைன்ற எண்ணிக்கை முதல்ல தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா கிமு 6வது நூற்றாண்டில் அல்க்மீன் ஆஃப் கோட்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித உடலில் நிறைய திரவங்கள் இருக்குது அப்படின்ட்டு அந்த திரவங்களுக்கு ஒரு பட்டியல் போட்டு அதை வந்துட்டு முடிக்காமல் விட்டுறாரு. என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த பட்டியலில் கொடுத்தது போகவும் இன்னும் நிறையா இருக்கலாம். மனித உடலில் இனிப்புன்னு ஒரு திரவம் இருக்குங்க, கசப்புன்னு இன்னொரு திரவம் இருக்குது, நெருப்புனுடைய அந்த வெம்மை ஒரு திரவம் இருக்குது, குளிர்ச்சிங்கிறது இன்னொரு திரவமாக இருக்குது. இந்த மாதிரி நேரெதிரான திரவங்களாக கொடுத்து இந்த பட்டியல் இத்தோடு முடிவடையவில்லை, இந்த பட்டியலில் இன்னும் பல திரவங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கிமு 6வது நூற்றாண்டில் அல்க்மீன் வந்துட்டு சொல்லிட்டார். ஆனால் இப்படி எண்ணிலடங்கான திரவம் இருக்குன்னா இதை வச்சு எப்படி மருத்துவத்தை கொண்டு வரதுன்னு தெரில. அதற்கு பின்னாடி கிமு 5வது நூற்றாண்டெல்லாம் ஹிப்போக்ரேட்டஸ் வராரு. இந்த ஹிப்போக்ரேட்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவ உறுதிமொழின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, மருத்துவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய பதவி இருக்கிறப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அதாவது வந்துட்டு நோயாளிகளினுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து உயிருக்கு நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்லாம் உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அந்த உறுதிமொழிக்கு பேரே ஹிப்போக்ரேட்டஸ் உறுதிமொழி தான். ஏன்னா இவர் தான் அந்த உறுதிமொழியை முதலாக வகுத்தார் என்று பெரிய அளவில் நம்பப்படுது. கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஹிப்போக்ரேட்டஸ் அவர்களை சொல்லலாம். இந்த ஹிப்போக்ரேட்டஸ் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் அந்த ஹியூமர்ஸுங்கிற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு நிறைய திரவங்கள் மனித உடலில் இருந்தாலும் மனித உடலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய திரவங்கள் 4 தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஒன்று வந்துட்டு சளி, இன்னொன்று வந்துட்டு மஞ்சள் பித்தம், இன்னொன்று கருப்பு பித்தம், ரத்தம். இந்த 2 பித்தம், ரத்தம், சளி, இது 4 தான் வந்துட்டு மனித உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள். இந்த திரவங்கள் வந்துட்டு கூடுனாலோ குறைஞ்சாலோ மனிதர்களுக்கு நோய் வரும்னு சொல்லிட்டு ஹிப்போக்ரேட்டஸ் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து சொன்ன இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு அடுத்த 7 நூற்றாண்டுகளுக்கு வந்து கிரேக்கத்திலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் மருத்துவம் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி கிபி 2வது நூற்றாண்டில் கேலன் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் வந்து கிரேக்கத்தில் தோன்றுறார். அந்த கேலன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப திறமையான, ரொம்ப தைரியமான ஒரு மருத்துவராக இருந்தார். ஏன்னா கேலன் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரேக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ மனிதர்கள் வந்துட்டு உடலியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்போம்? உடற்கூறாய்வில் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்துட்டு நமக்கு பிணம் தேவை. பிணத்தை எடுத்து யாராவது ஆய்வு பண்ண போகிறாங்கன்னா அவங்க சூனியக்காரங்கன்னு சொல்லி கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஐரோப்பா முழுக்க தான் நிலவரம். அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சூனியக்காரியாக தான் இருப்பான்னு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இப்போது நீங்கள் வந்து பிணத்தை வச்சும் ஆய்வு பண்ண முடியாது, அப்புறம் வந்து சுடுகாட்டுக்கும் போக முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு அறிஞர்கள்லாம் யோசிக்கிறப்போ, மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, அதில் சில உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா பன்றியோட உடல் உறுப்புகளோட ஒத்துப்போகும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா பன்றியோட இதயத்தை எடுத்து வச்சாங்க, பன்றியோட லிவரை வச்சு சோதிச்சாங்க அப்படின்னு இருக்கும். உறுப்புகள் மட்டும் பார்க்குறப்போ மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் பன்றிகளை கொண்டு தான் அங்கே வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஏன்னா இவர் கேலன் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு பன்னிங்கிறது 4 காலில் நடக்குது, அதனோட அமைப்பே வேறு. மனிதன் 2 காலில் நடக்கிறான். 4 கால் பண்ணியை வச்சு 2 கால் மனுஷனை எப்படி ஆய்வு பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அப்போ ஒரு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பார்பரி மக்காவ் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்குது. அது வந்துட்டு ஒரு வால் இல்லாத குரங்கு, அதனால் நிமிந்து நடக்கும், மனுஷன் மாதிரி நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்பரி மக்காவ். அப்போ அந்த பார்பரி மக்காவ் குரங்கை வச்சு அறுத்து மனித உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அவர் வந்துட்டு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறார். அப்போது அவரோட ஆய்வகம் வச்சுருக்காரு. பார்பரி மக்காவ் கொஞ்சம் பெரிய குரங்கு. இப்போது ஆய்வகத்தில் வச்சு ஆய்வு பண்ணுறதுக்கு சின்ன குரங்கு ஒன்று வேணுன்றதுனால அதில் சீரிஸ் மக்காவுன்னு இன்னொரு குரங்கு இருக்குது, இந்த ரீசஸ் மக்காவ். இந்த ரீசஸ் மக்காவை பிடிச்சி அதில் வந்து ஆய்வகத்தில் வச்சுட்டு அவர் அதன் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறார். அவர் மருத்துவம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த ஒரு கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போர் புரியக்கூடிய வீரர்கள், அவங்கள நிறைய பேர் வந்துட்டு வெட்டுப்பட்டுலாம் வந்துடுவாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அரசாங்கம் சொல்லும். ஏன்னா அவங்க தலைக்கு ஒரு பெரிய விலை இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து யார் மருத்துவம் பார்க்குறது, யார் இவங்களை உயிரை காப்பாற்றுறதுன்னு வர்றப்போ ஒரு தலைமை மருத்துவர் நியமனத்துக்கான ஒரு தேர்வு நடக்குது. அப்போ எல்லாரும் வந்து எனக்கு மருத்துவத்துறையில் 20 ஆண்டு அனுபவம் இருக்குது, 30 ஆண்டு அனுபவம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறப்ப கேலன் உள்ள வர்றாரு. அவருக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லை.
ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரங்கை கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு கத்தி எடுக்கிறாரு, குரங்கோட வயிற்றை அறுக்கிறார், குடல் வெளில வந்துடுது. அங்கேருந்து எல்லா மருத்துவரையும் பார்த்து, இங்கே இருக்க யாராவது ஒரு மருத்துவர் இந்த குரங்குக்கு சரியாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாற்றிட்டீங்கன்னா நான் போயிடுறேன், இல்லைன்னா நான் தான் தலைமை மருத்துவர், நான் அந்த குரங்கை காப்பாற்றுறேன், நீங்கள்லாம் போயிடுங்க அப்படின்றார். அங்கே போட்டியில் வந்து வேறு யாராலையும் அந்த குரங்குக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியல, கேலன் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாரு. இப்படியாக அந்த நாட்டினுடைய ஒரு தலைமை மருத்துவர், இந்த கிளாடியேட்டர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய, சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை மருத்துவங்கிற இடத்துக்கு கேலன் வந்து வந்துடுறாரு. அதனால தான் கேலன் வந்து மிக முக்கியமான நபராக வரலாற்றில் பார்க்கப்படுகிறார். இப்போ இந்த கேலன் பண்ணதில் எல்லாமே சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு குரங்கை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, குரங்கை பார்த்துட்டு குரங்கோட கல்லீரலில் 5 பிரிவு இருக்குது. மனிதனுடைய இதயத்தில் 4 பிரிவு இருக்கிற மாதிரி குரங்கு கல்லீரலில் வந்து 5 பிரிவு இருக்குது. இவர் என்ன எழுதுறாருன்னா, மனித கல்லீரலில் 5 பிரிவு இருக்குன்னு எழுதி வச்சுறாரு. அடுத்த 1000 வருஷத்துக்கு அதுதான் பாடம். அப்புறமா எடுத்து பார்த்தா மனிதனோட கல்லீரலில் 4 பிரிவு தான் இருக்குது. அப்போ அதான் சொல்லுவாங்க, இல்லாட்டி கடைசி வரைக்கும் யாருமே மூஞ்சி கழிவு பார்க்கலையாடா அப்படின்னு. இப்படியாக கேலன் எழுதின விதிகளில் வந்துட்டு சில விதிகள் வந்து 1400 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1200 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1000 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன. இப்படி கேலன் சொல்லிட்டாருன்னா அதை நம்பிடணும், வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஐரோப்பாவில் பெரிய அளவில் நம்பப்பட்டவராக கேலன் என்ற மருத்துவர் இருந்தார். இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹியூமர்ஸுங்கிற கோட்பாட்டை எடுத்துக்கிறார். ஹியூமர்ஸுங்கிற கோட்பாட்டுன்னு உண்மைதானே எடுத்துக்கிறாரு. அந்த கோட்பாட்டில் இருந்த இன்னொரு கோணத்தை ஒரு மிக முக்கியமான கோணமாக கொண்டு வர்றார். என்னென்னா, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நோய் வருமா இல்லையாங்கிறத மட்டும் அந்த ஹியூமர்ஸ் முடிவு பண்ணுறது இல்லைங்க, ஒரு மனிதனுடைய குணம் என்னவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப திமிராக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், கொழுப்பு பிடிச்சிருக்கான் பாரு. கொழுப்புக்கும் திமிருக்கும் என்னங்க தொடர்பு? பெருசாக தொடர்பு இல்லை. ஆனால் உடல் உழைப்பு குறைக்கிறப்போ நமக்கு கொழுப்பு ஏற்படுது. அப்போ உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவன் அடுத்தவனை வந்து அதட்டுவான்ற ஒரு மனநிலை அடிப்படையில் நம்ம வந்து கொழுப்பை வந்து திமிருன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கேலன் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. அதை ஏற்கனவே இருந்த கோட்பாடு தான் இவர் வந்து வலுப்படுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஹியூமர்ஸ்ன்ற அந்த 4 திரவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த திரவங்கள் வந்து அதிகரிக்கிறப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் பிரித்த பிரிவுபடி பார்த்தீங்கன்னா, உடலில் ரத்தம் அதிகமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாங்குயின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த சாங்குயின் என்று சொல்லக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, வெளிமுகமான மனிதர்கள். நல்லா பார்க்க குதூகலமாக இருப்பாங்க, யாராவது பேசுனீங்கன்னா உடனே சேர்ந்துப்பாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து வாழ்கன்னா 6வது ஆளாக இவனும் வாழ்கம்மா, சோஷியல் அனிமலாக இருப்பாங்க. சாங்குயின் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மஞ்சள் பித்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்கள கோலரிக் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க, கவர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க. இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பார்த்தோன்னே ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் பித்தம் இருக்கக்கூடிய கோலரிக் பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரிக்கிறார். அதுக்கு அடுத்ததான் கருப்பு பித்தம். இந்த கருப்பு பித்தம் இருக்கவங்களுக்கு ஒரு வச்ச பேர் என்னென்னா மெலோன்கலிக். இப்போ சொல்லுவாங்கள்ல, பாட்டில் எனக்கு மெலோன்கலிக்கான சாங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சோக பாடல்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து கிரேக்க சொல் தான், இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்திலையும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த மெலோன்கலிக் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்தவங்க மேலே அக்கறைப்படுறவங்களா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு படைப்பாற்றல் இருக்கும். அப்போ அந்த படைப்பாற்றல் என்ன ஆகும்னா, அடுத்தவங்களோட சோகத்தை துயரத்தை எல்லாம் இவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தவங்க பக்கத்து தெருவில் இறந்து போயிருப்பாங்க, அவங்க வீட்டு ஆளுங்களே அமைதியாக உட்காந்துருவாங்க, இவர் வந்து அவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு மெலோன்கலிக் பிரிவில் வந்துட்டு சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்ததாக சளி அதிகமாக இருக்கக்கூடியவங்களில் ஃப்ளக்மேட்டிக் அப்படின்ற ஒரு பிரிவில் பிரித்தார். அப்படின்னா வந்து நம்பகத்தன்மையானவர்களாக இருப்பாங்க, கருணையானவங்களாக இருப்பாங்க, பாசம் வைப்பாங்க அப்படின்னு அவர் பிரித்தார். இந்த ஹியூமர்ஸ் கோட்பாடு வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் வலுவடைஞ்சிச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போனால் அதுக்கு மட்டும் ஹியூமர்ஸ் காரணம் கிடையாது. ஒரு மனுஷன் யாராக இருக்கான்றதே